இங்க ஒரு பெரிய பணக்காரன் நடந்து வந்துட்டு இருக்கான். அப்ப அவனை பார்த்ததும் இந்த பொண்ணு கிட்ட போயிட்டு உன் மண்டை உடஞ்சு ரத்தம் வர போதுன்றா. இதை கேட்டதும் எல்லாம் சிரிக்கிறானுங்க. இவ்வளவு பேர் இருக்கும்போது சாருக்கு ஏதாச்சும் அவன் விட்டுருமான்றானுங்க. கொஞ்ச நேரத்துல இவ சொன்ன மாதிரி எங்கிருந்தோ பூ தொட்டி இவர் தலைமையிலே விழுந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அடி பாவி என்னடி வாய் வந்து சொன்னதெல்லாம் அப்படியே படிக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இவ்வளவு புச்சின்னு திட்டுறாங்க. ஆக்சுவலா இவ விண்ணுலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க ஒரு தேவதை. இவ என்ன சொன்னாலும் அப்படியே பழிக்கும். ஆனா இவளோட தங்கச்சி பூமியில வாழ்ந்துட்டு இருக்கா. பூ தொட்டி தலைமையில விழுந்ததுல அந்த பணக்காரனோட கேர்ள் ஃபிரெண்ட் இவரோட தங்கச்சி அடிச்சிட்டு இருப்பா. ஏன்னா அந்த பணக்காரனுக்கு தங்கச்சி மேல ஒரு கண்ணு. இதை தெரிஞ்ச அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் தங்கச்சி இப்படி பண்ணிட்டு இருப்பா. இப்ப இத பழி வாங்குறதுக்காக இவங்க பூமிக்கு வந்திருப்பாங்க. நைட் பார்ட்டி ஒன்னு இருக்கு. இப்ப ஃபியூச்சரை பிரெடிக்ட் பண்ணி சொன்ன மாதிரி அங்க வரவங்களோட ஃபியூச்சரை பிரெடிக்ட் பண்ணி உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி பார்ட்டிக்கு இன்வைட் பண்றாரு. இவங்களும் இதான் சான்ஸ், அவனோட கேர்ள் ஃபிரெண்ட பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப ஜூஸ் குடிச்ச கொஞ்ச நேரத்துல பாஸோட கேர்ள் ஃபிரெண்டும் வந்துடுறாளா. நீ தான் என் தங்கச்சி அடிச்சு மண்டையை உடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு எல்லாரும் முன்னாடி உன் ட்ரெஸ் கிழிய மண்டை உடையான்றாங்க. அடுத்த செகண்டே இவ சொன்ன மாதிரி நடக்குது. ரத்தம் போல போலன்னு ஊத்துது. அச்சோ என்னமா உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க பாருங்க. இவ இங்க இருந்து கீழே விழுந்து வாரணும்ன்றா. அதுக்கேத்த மாதிரி கீழே விழுந்து வர்றாங்க. இந்த கேர்ள் ஃபிரெண்ட் இப்ப இருந்து பயங்கர டென்ஷன் ஆயிட்டு அவ வாயை முதல்ல மூட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. பணக்காரனும் இப்ப இதெல்லாம் பார்த்து செம்ம டென்ஷன் ஆயிட்டு அவ வாயை மூடுறவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்றான். இதை கேட்ட பாடி கார்டு ஒருத்தன் தலை உனக்காக நான் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த தேவதை அடிக்க போகும்போது என்ன அடிக்க கை ஓங்கனா கை உடையன்றாங்க. அதுக்கேத்த மாதிரி அவனே அடிச்சுட்டு கையும் உடச்சிக்கிறான். இப்ப இதை பார்த்து எல்லாம் பயந்துட்டீங்க என்னமோ நடக்குது வாங்க ஓடி போயிடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடும்போது இவங்க இங்க இருந்தே கதவு மூடட்டும் சொன்னதும் எல்லா கதவும் தானா சாத்திக்குது. இப்ப அப்படியே பொறுமையா இருந்து அந்த கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட போகும்போது அவ உடனே போன் பண்ணி அப்பா கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம மந்திரவாதியை கூட கூட்டு வர சொல்றா. உடனே அந்த கேர்ள் ஃபிரெண்டோட அப்பாவும் 5 நிமிஷத்துல மந்திரவாதியை கூட்டு வந்துறாரு. கேர்ள் ஃபிரெண்டுக்கு நெத்தில அடிபட்டு அந்த காயத்தை மந்திரத்தால குணப்படுத்திட்டு செயினை வச்சு இப்ப உருட்டிட்டு மனசுக்குள்ள ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிட்டே இருக்காரு. டக்குனு தேவதை வாயை திறந்து ஏதாச்சும் சொல்ற போது அப்படின்னு சொல்லிட்டு வாயை சீல் பண்ணி விட்டுறாரு. சூப்பர் நல்லா பண்ணீங்க, இதுக்கு தான் நான் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இந்த ஒயின் பாட்டில் எடுத்து தலையில வச்சு மடக்கி புஷ்டா. தேவையில்லாம உன்னால இருக்கிற வேலையெல்லாம் விட்டு என் குடும்பமே இங்க வந்திருக்கு, எவ்வளவு தைரியம் உனக்குன்னு சொல்லிட்டு தாடியை பிடிக்கிறா பாருங்க. அந்த வாயை கட்டின மந்திரம் கேர்ள் ஃபிரெண்டோட கை பட்டதே இப்ப போயிடுது. உடனே எல்லாரோட கழுத்தை நெரிக்கணும் அன்டில அவங்க சாரி சொல்ற வரைக்கும் மூச்சு விட முடியாம நாங்க பண்ணதெல்லாம் தப்புதான் சொல்லிட்டு சாரி கேட்கும் போது தான் ரிலீஸ் பண்ணி விடுறாங்க.